சங்கீதம் 95:7. அவரே நம் ஆண்டவர், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். எப்போதும் அவரை துதிப்போம். ஜெபத்தின் மேலான வடிவம் என்னவென்றால், நாம் ஆண்டவரை துதிப்பதுதான். ஆகவே தான் தாவீது நம்மை அழைக்கிறான், அவரோடு இணைந்து துதிக்க. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்கிறார். நம் தேவன் நம்முடைய மேலான வழிபாட்டுக்கு உகந்தவர். நாம் முழந்தார் படியிட்டு நம்மை உருவாக்கியவரை எப்போதும் துதிக்க வேண்டும். அதே சங்கீதத்தில் 6வது வசனத்தில் சொல்கிறார், வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் படியிடுவோம் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், கவலைகளாக இருந்தாலும் கூட, கலக்கமாக இருந்தாலும் கூட, அவர் நமக்கு பராமரிப்பு அழைக்கிறார். ஆகவே வேதம் சொல்வதற்கிணங்க நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும். அவர் நம் கடவுள், நாம் அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் என்று தொடக்கத்திலே சொன்ன அதே சங்கீதம். நம் விசுவாசத்தில் தளராதிருப்போம். ஏனென்றால் நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாழ்கிறவர், எப்போதும் நம்மை பாதுகாக்கிறவர். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை பாதுகாக்கிறவராகவும் பராமரிப்பவராகவும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே நாங்கள் உம் மேய்ச்சலின் மந்தைகள் என்பதை எப்போதும் நினைவூட்டுவாராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.